கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வாஷிங் மிஷினுக்கு ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, பழைய வீடு. அதில் பார்த்தீங்கன்னா, டிபி பாக்ஸ் எதுவுமே இல்ல. வெளியில மெயின் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, மெயின் சுவிட்ச் தான் இருக்குது பழைய மாடலு. இந்த பொருளுக்கும் ஷார்ட் ஆனா இறங்குற மாரி பிரேக்கரும் இல்ல. மெயினில் வந்து ஆர்சிசிபி எதுவுமே இல்ல. அவங்க வாஷிங் மிஷின் எந்த இடத்துல கேட்டிருந்தாங்களோ, அந்த செவுத்துக்கு பின் சைடு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் மூலையில வந்து ஒரு 15 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ளக் பாயிண்ட் எங்களுக்கு யூஸ் இல்ல. அந்த பாக்ஸ்லேருந்து லைன் எடுத்து எனக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தாங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு பேட்டன் ஹோல்டர் ஒன்று இருந்தது. அதையும் பிரிச்சிருந்தேன். கன்சீல்ல அந்த ஒயர்லாம் எப்படி போகுதுன்னு செக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு ஒரு டியூப்லைட் போட்டிருக்காங்க. அந்த டியூப்லைட் இருக்க ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து இந்த ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் வரைக்கும் கன்சீல்லேயே பைப் செட்டிங் இருக்குது. அதனால் இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து 2.5 2 போட்டு ஃபேஸ் நியூட்ரலில் ஒரு எர்த்து போட்டு மேலே பேட்டன் ஹோல்டர் வரைக்கும் வச்சுட்டு கன்சீல்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த டியூப்லைட் வரைக்கும் கன்சீல்லேயே அந்த ஒயரை வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்கே அந்த வாஷிங் மிஷின் ப்ளக் பாயிண்ட் கேட்டாங்களோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு, அந்த ப்ளக் பாயிண்ட் கேட்ட இடத்துலேருந்து பின்னாடி இருக்க அந்த செவுத்துலேருந்து பேக் என்ட்ரி ஹோல்ஸ் போட்டேன். ஹோல்ஸ் அவங்க ப்ளக் பாயிண்ட் கேட்ட இடத்துக்கு வந்துருச்சு. அந்த ஹோல்ஸ் வந்து மேட்ச் பண்ணி, இங்கே கன்சீல்ல வந்திருக்க ஒயர்லேருந்து கேசிங் பட்டி அடிச்சிட்டேன். அந்த கேசிங் பட்டி உள்ளே ஒயரை போட்டு, பேக் என்ட்ரி ஹோல்ஸ் போட்ட இடத்துல ஒயரை உள்ளே தள்ளிட்டு, ஒயர் வந்து அந்த வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா, பேக் என்ட்ரி போட்ட இடத்துல வந்து வெளி சைடு வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அந்த ஹோல்ஸை மறைச்ச மாதிரி அந்த 3 மாடல் பாக்ஸ் வச்சு செவுத்துல அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 3 மாடல் ஷீட்டில் வந்து ஒரு 15 ஆம்ப்ஸ் சாக்கெட்டு, 16 ஆம்ப்ஸ் பிரேக்கர் ஒன்று போட்டிருக்கேன். போட்டு அந்த பாக்ஸை வந்து லைன் போட்டு கொடுத்தாச்சு. இந்த ப்ளக் பாயிண்ட் கேட்டதுக்கு பின்னாடி செவுத்துலேருந்து கன்சீல்ல ஒயர் வச்சு சின்னதாக பிட்டு கேசிங் பட்டி போட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, லைன் வந்தது எல்லாமே வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு பின்னாடி செவுத்துல தான். இந்த ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒயர் எங்கேருந்து வந்ததுனே தெரியாது. இந்த பாக்ஸ் எதுக்கு நான் 15 ஆம்ப்ஸ் சுவிட்ச் போடாமல் பிரேக்கர் போட்டிருக்கேன்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, எந்த போர்டுக்குமே பிரேக்கர் எதுவும் இல்ல. எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி 2டே ஒயர் போய் தான் வந்து மெயின் போர்டில் பழைய மாடல் மெயின் சுவிட்ச் போர்டு அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ அடிச்ச ப்ளக் பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் பிரேக்கர் போட்டிருக்கேன். இந்த ப்ளக் பாயிண்டில் யூஸ் பண்ணுற பொருள் ஏதோ ஃபால்ட்டுன்னும் போது இந்த பிரேக்கர் கீழே இறங்கிடும். கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், மெயினில் ஒரே ஒரு ஆர்சிசிபி இல்லை டபுள் போல் எம்சிபி ஒன்று போட்டுக்கோங்க. வீட்டில் எதனா ஒரு பொருள் வந்து ஃபால்ட் ஆகும்போது மெயின் போர்டில் பிரேக்கர் இறங்கிடும். அதாவது நம்ம போடுற எம்சிபியோ ஆர்சிசிபியோ இறங்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் அதெல்லாம் வேணாப்பா, இந்த ப்ளக் பாயிண்ட் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லிட்டோம். இந்த சுவிட்சை போடுறதும் போடாததும் கஸ்டமரோட விருப்பம். உங்கள் வீட்டில் இது மாதிரி பழைய ஒயரிங் இருக்கும்போது தனித்தனியாக ஒரு ரூமுக்கு பிரேக்கர் இல்லைன்னா டிபி போட்டு பண்ணுறதுக்கு நிறைய செலவுன்னு நினைப்பீங்க. வீட்டுக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு மெயின்லேருந்து வர இடத்துல சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 2 போல் எம்சிபி, 3 ஃபேஸாக இருந்தால் 4 போல் எம்சிபியே போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் ஷார்ட் ஆகும்போது எம்சிபி கீழே இறங்கிடும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.